மைக்ரோசாஃப்ட் அஜூரில் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெர்மினாலஜிஸ்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அஜூரில் இருக்கிற சர்வீசஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது அஜூரில் மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்டை பற்றி தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எபிசோடு தான் இந்த டெர்மினாலஜிஸ் இன் அஷூர். இந்த டெர்மினாலஜிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெனன்ட்ஸ். டெனன்ட்ஸ்னால் பேசிக்காக வாடகைக்கு இருக்கிறவங்க. நாம் எப்படி இப்போ நம்ம சென்னைக்கு வந்து வேலைக்காக வரும். ஸோ வேலைக்கு வரும்போது வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி ஸோ மந்த் ஆன் மந்த் ரெண்ட் பே பண்ணுவோம். ஸோ நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ டெனன்ட்ஸ் அப்படின்றது அஷூரில் நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்டை வாடகைக்கு தான் எடுக்க முடியும். அந்த ப்ராடக்டை நம்ம வந்து மொத்தமாக வாங்கிக்க முடியாது, ஏன்னா அதை மைக்ரோசாஃப்ட் ஓன் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி தான் இப்போ இருக்கிற நியூ பேர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு பதிலாக. ஸோ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரின்னு சர்ச் பண்ணாலுமே இந்த என்ட்ரா ஐடி அப்படின்றது வந்துடும். ஸோ டெனன்ட்ஸ் அப்படின்றது ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட நேமில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் ஸோ அதுக்குள்ளே நம்ம நிறைய குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ஸில் நிறைய யூசர்ஸை வச்சு ஸோ அதில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கி ஸோ அங்கேருந்து நமக்கு தேவையான ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரிசோர்ஸஸை வாங்கணும். ஸோ ரிசோர்ஸஸை குரூப் பண்ணி ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் குரூப். ஸோ பேசிக்காக எல்லா மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு அஷூர் ஏடி டெனன்ட் கீழே தான் வருது. ஒரு பேசிக்கான ஒரு ஐடென்டிட்டி இது உங்களுக்கு தான். ஸோ இந்த ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் வருது. ஸோ அப்படின்னு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனை கிரியேட் பண்ண தான் இந்த டெனன்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. டெர்மினாலஜிஸ் இன் அஷூரில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டொமைன்ஸ். ஸோ ஆக்சுவலாக டொமைன் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிக்கான நேம், இன்டர்நெட்டை நம்ம நேம் வாங்குகிறோம். ஸோ அந்த யூனிக்கான நேமை வாங்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் ஹோஸ்டிஞ்சர் என்னோட பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன்னா ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்த ஒரு டொமைன் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் தான், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் தான் அவசியம் கிடையாது. ஸோ ப்ரீநாம் டொமைன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அங்கே கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு செர்டைன் பீரியடுக்கு வந்து உங்களால் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ webtechacademy.com இங்கே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். ஸோ வாங்கி வச்சுட்டு ஸோ அந்த டொமைன்ஸ் கீழே நான் போனேன்னா டொமைன் போர்ட்ஃபோலியோன்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்னென்னா அந்த டொமைனை பற்றின மொத்த விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ இதில் மேனேஜ் அப்படின்ற கிளிக் கொடுத்தனா ஸோ இந்த டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸில் ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த அஷூரில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீசஸை நம்மளுடைய கஸ்டம் டொமைனை ஆட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அஷூர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அஷூரோட ஹோம் பேஜில் இப்போ இருக்கும். ஸோ இப்போ அஷூரோட ஹோம் பேஜில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் பழைய பேராக இருந்தது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அங்கே வந்து இங்கே பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆக்டிவ் டைரக்டரியோட டிஃபால்ட் ஓவர்வியூ பேஜ் இது தான். ஸோ இந்த ஓவர்வியூ பேஜில் இந்த மேனேஜ் அப்படின்ற இடத்துல நம்ம கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னா கஸ்டம் டொமைன் நேம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கஸ்டம் டொமைன் நேம்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கான ஒரு டொமைனை இன்டர்நெட்டில் வாங்கியிருப்போம். ஸோ அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற டொமைனை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேசிக் இமெயில் ஐடியிலே ஒரு டொமைன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு சப் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் கஸ்டம் டொமைன் கொடுத்துட்டா நம்மளுடைய பேரை இங்கே கொடுக்கலாம். webtechacademy.com அப்படின்றத கொடுத்து ஆட் டொமைன் கொடுத்துட்டா ஸோ அது ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ்டி ரெக்கார்டை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோஸ்டிஞ்சரில் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ ஹலியாஸ் ஹோஸ்ட் நேமை விட்டுருங்க, இங்கே டெஸ்டினேஷன் ஆர் பாயிண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இந்த ரெக்கார்டை நம்ம காப்பி பண்ணி போடணும். அதுக்கப்புறம் டிடிஎல் ரெக்கார்டில் 3600 அப்படின்றத போடணும். இப்போ நாம் இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம வந்து ஹோஸ்டிஞ்சரில் இங்கே அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அஷூரில் போயிட்டு இந்த டெஸ்டினேஷன் ஆர் பாயிண்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் நல்லா பார்த்துக்குங்க, டிஎக்ஸ்டி ரெக்கார்ட்ஸ். ஸோ டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் இனிஷியலாக மாற்றிட்டு டிஎக்ஸ்டி வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎல் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா 3600. ஸோ அந்த 3600வை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்டோட அஷூர் பேஜில் இருந்து ஆட் பண்ண அந்த ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் அஷூருக்கு போயிட்டு இப்போ நம்ம ஆட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் டொமைன் நேம் வெப்டெக் அகாடமி ஃபார் யூஸ் வித் இந்த டிஃபால்ட் டைரக்டரி. ஸோ ஒரு டிஃபால்ட் டைரக்டரிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த webtechacademy.com ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட் டைரக்டரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்படி தான் ஒரு கஸ்டம் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா அது ஆக்சுவலாக இருந்த இடத்துக்கே திருப்பி போகுது. ஸோ இங்கே வெப்டெக் அகாடமி ஆட் ஆகிடுச்சு, அதோட ஸ்டேட்டஸ் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நான் ப்ரைமரியாக வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேக் ப்ரைமரி அப்படின்றத நான் கொடுத்தனா இதுதான் என்னுடைய ப்ரைமரி டொமைனாக ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா நம்ம ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிங்கிள் சைன் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷனுக்கு நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இமெயில் ஐடியை டிஃபால்ட் டைரக்டரியிலிருந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே வந்து வெப்டெக் அகாடமி ப்ரைமரி டொமைன் அப்படின்றது இங்கே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜியில் ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு நான் பிக்சர் காமிச்சிருக்கேன். இந்த பிக்சரில் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி சென்டராக இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து வெளியில் இருக்காங்க இல்லையா, அந்த யூசர்ஸ் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் பவர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த பவர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஒரு 2 பேர் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அஷ்யூர் ஏடிக்கு முன்னாடி ஒரு பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ணி அஷ்யூர் ஏடியில் சிங்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ அங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சினாரியோ. ஸோ இந்த ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பேக் அண்ட் அஷ்யூர் ஏடி டேட்டா இது மூணுமே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மூணுமே ஒரு சேர ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு தேவையான அப்ளிகேஷனை ஒரு யூசர்ஸால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக யூசர்னா என்ன, குரூப்னா என்ன? ஒரு யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அந்த பர்சனுக்கு தேவையான ஆக்சஸை கொடுக்கறது, அந்த பர்சனுக்கு என்ன லிமிட் இருக்குது, அந்த பர்சன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லாக் ஆக்டிவிட்டீஸ் என்ன. ஸோ ஆக்சுவலாக ஒரு யூசர் எடுத்துக்கிட்டால் ஒரு சிங்கிள் பர்சன், அந்த சிங்கிள் பர்சன் அஷ்யூர்க்குள்ளே நடக்க போகிற விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவரை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப யூஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யூசர். இதுவே குரூப்னா ஒரு குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ப்ரேயர்லேயே இருக்கிற மாதிரி 2 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ 2 பேர்லேருந்து 20 பேர் 100 பேர் 1000 பேர் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனியோட சைஸை பொறுத்த வரைக்கும் அதோட குரூப்போட வேல்யூபிள் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் குரூப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பேசிக்காக ஒரு பர்டிகுலர் ஆக்சஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயங்களையோ பண்ணுறதுக்கு இந்த 4 பேருமே ஒரே வேலை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குரூப்பை அந்த பர்டிகுலர் விஷயங்களை கொடுத்து நம்ம ஆக்சஸ் கொடுத்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு அந்த பர்டிகுலர் குரூப்பில் வந்து நம்ம யூசர்ஸை ஆட் பண்ணி விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகிடும். இது என்னென்னு பண்ணி பார்த்தலாமா? அதுக்கு நம்ம அஷ்யூரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் அஷ்யூரோட ஓவர்வியூ பேஜில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒரு யூசர்னு கொடுத்தாங்கன்னா ஒரு நியூ யூசரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்னுடைய பேரே கொடுக்குறேன், vijay@webtech.academy.com. ஸோ டிஸ்பிளே நம்ம வந்து விஜய் விக்னேஷ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜென்ரேட் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அஷ்யூரே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் சைனான இதை கொடுத்துட்டோம்னா இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இதுவே ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா எனக்கு தேவையான பாஸ்வேர்டை நான் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட்னு கொடுத்தனா இங்கே ஃபெயில்டுன்னு வந்திருக்கு, வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்டுனே கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இந்த யூசரை நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு போயிட்டு ஸோ யூசர்ஸ்னு கொடுத்தோம்னா ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இது வந்து டிஃபால்ட்டாக எனக்கு மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறது. ஸோ மைக்ரோசாஃப்ட் கொடுத்தது கீழே நான் ஒரு கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணி அந்த இடத்துல ஒரு யூசரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து நான் என்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண போகிறது இங்கே தான். ஏன்னா இப்போ என்னுடைய லாகினில் தான் அதாவது டிஃபால்ட்டான ஒரு லாகினில் தான் இருக்கேன். ஸோ இந்த லாகினில் கொடுத்துட்டு ஸோ அவங்களோட
போனோம்னா ஸோ யூசர்ஸை எடிட் பண்ணிக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சைன்இன் லாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைன்இன் லாக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஸோ இந்த சைன்இன் லாக்ஸில் எத்தனை முறை லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நோ சைன்இன் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நோ சைன்இன் ஃபவுண்டன் அப்படின்றதுனால இப்போ நம்ம இந்த யூசரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாகின் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் இனிஷியலாக க்ரோமில் போயிட்டு ஒரு நியூ இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்டோட அஜூரோட போர்ட்டலுக்கு நான் போகிறேன். ஸோ அந்த இடத்துல vijay@webtechacademy.com அப்படின்ற யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கான பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைன்இன் அப்படின்னோடனே அந்த பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக கேட்குது. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ ரீசெட் ஆன உடனே ஸோ ஆக்ஷன் ரெக்வயர்டு. ஸோ நான் லாகின் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அஜூரோட போர்ட்டலுக்கு போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூரை பற்றின சில விஷயங்கள் கொடுக்குது. ஸோ ஸ்கிப் கொடுத்துட்டு நான் இங்கே பார்த்தேன்னா ஒரு யூசரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், vijay@webtechacademy.com. ஆக்சுவலாக இது என்ன சொல்லுது, இவ்வளோ நேரம் நம்ம பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அஜூரில் ஒரு கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணோம். கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டொமைனோட ரெக்கார்டை வந்து நான் எங்கே வாங்கியிருக்கணும், எந்த வந்து டொமைன் ப்ரொவைடர்கிட்ட வாங்கியிருக்கணும், அந்த டொமைன் ப்ரொவைடரில் அந்த TXT ரெக்கார்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ வெரிஃபை ஆன உடனே ஸோ அந்த இடத்துல ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறேன். எதில் க்ரியேட் பண்ணுறேன்னா webtechacademy.comல vijay@webtechacademy.com அப்படின்ற ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த யூசரை க்ரியேட் பண்ண உடனே ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெம்பர் என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸுமே சேஞ்ச் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர் நேம் லாகின்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளால் மைக்ரோசாஃப்ட் அஷூருக்குள்ளே போக முடியும் அப்படின்றத காமிச்சிட்டேன். இன்னொன்று நம்ம சின்ன ரிசோர்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ரிசோர்ஸஸ் எதுவுமே இங்கே காமிக்காது. காரணம் என்னன்னா அது எல்லாமே அட்மின் ஆக்சஸில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போதைக்கு இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மெம்பர். ஸோ இந்த மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ குரூப்பும் அதே மாதிரி தான், இங்கே ஆடுன்னு கொடுத்துட்டு குரூப்னு கொடுத்துட்டு இங்கே தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டா குரூப் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம பாலிசிஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக பார்த்துருக்கிற விஷயம் 4. 1 டெனண்ட்னா ஒரு ஆர்கனைசேஷனை மீன் பண்ணுது. ஸோ அந்த டெனண்ட்டுக்கு கீழே நம்ம ஒரு டொமைன் வாங்கணும். டொமைன் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கான ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அட்ரஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து டொமைனாக வாங்குகிறோம். ஸோ ஒரு யூசர்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம். குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேம் ஆக்சஸ் கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம குரூப்ஸ்க்கு தாராளமாக போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.